அது எப்போது புல்வெளியில் நடந்தது எப்போது அது எப்போது நதியில் நனைந்தது எப்போது நிலவை ரசித்தது எப்போது இந்த இயற்கையில் நாமும் கலப்பது எப்போது இந்த வாழ்க்கையை நாமும் வாழ்வது எப்போது உங்கள் ரசித்தது எப்போது அது எப்போது புல்வெளியில் நடந்தது எப்போது ஹாய் வணக்கம். என்ன பேர் உங்களோட? நான்சி. என்ன விசேஷம் இன்னைக்கு? சமையல் சாப்பாடு எல்லாம் வாசம் மூக்க பிக்குது. என்ன விசேஷம்? முதல் நன்மை. சரி, ஓகே. எங்களுடைய நாங்கள் யாரும் தெரியுமா? முதல் கண்டிருக்கீங்களா எங்களை? எந்த கண்டீங்க? அண்ணாவை கண்டிருக்கீங்க அப்படிதானே? இல்லையா? நாங்க வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களோட முதல் நன்மைக்காக வந்து ஒருத்தங்க எங்க மூலமா நான்சிக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கறதுக்காக எங்களை இங்க அனுப்பி விட்டுருக்காங்க. முதலாவது வந்து எங்களுடைய எம்கே சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்துக்கள். ஓகே, சரி. யார் அனுப்பியிருப்பாங்க? ஷானி. எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்களா? இல்லையே. கண்ணா பெரியம்மா அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்களும் பிரான்ஸ்ல தான். இல்லை, சரி. நாங்க வந்து உங்களுக்காக 2 கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அதுல வந்து என்ன கிஃப்ட் வேணும்? பாக்ஸ் வேணுமா, டெடி பியர் வேணுமா? சில வேளை இதுல பெருமதியாயும் இருக்கலாம். எது வேணும்? எனிவே உங்களுக்கு ரெண்டும் உங்களுக்காக தான் வந்திருக்கு. எது பிள்ளைக்கு கூட விருப்பம்? டெடி பியரா? டெடி பியர் பிடிக்குமா? சரி, உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டை வந்து ஒரு அழகான டெலிபியர் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, வெல்கம். சரி, யாரா இருக்கும்? 2 பேரை சொல்லி இருக்கிறீங்க. கண்ணா பெரியம்மா. அவங்களும் பிரான்ஸா? இல்லை. குண்டு சித்தா. அவங்க யாரு? குண்டு சித்தா கேட்டா அடிக்க விரும்புறாங்க எங்களுக்கு. யார் அவங்க? தர்ஷன் சித்தா. கேர்ஷன். எங்க இருக்கிறாங்க அவங்க? பிரான்ஸ்ல. இல்லை. 4-5 பேரை சொல்லிருக்கீங்க. வேற யாரு? வேற கெஸ் பண்ணுங்க பாப்போம். எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாரும் பிரான்ஸ்ல தான் இருக்கிறாங்க. வந்து வேற யாரா? அபியண்ணா. அபியண்ணா நிறைய பேர் அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா இந்த கிஃப்ட் வந்து அபியண்ணா டென்ஸ் வேற இல்ல. வேற யாரு? ஏன் பிரான்ஸ்ல இருந்தா வேற வேற நாட்டுல இல்லையா ஒருத்தங்களும்? தொட்டப்பா இங்க இருக்கிறாங்க. லண்டன்ல இருக்கிறாங்க. சரி, இங்க ஸ்ரீலங்கால இருந்து அனுப்புறவங்க இங்க தான் நிக்கிறாங்க. எட்டி பார்க்க தெரியுதா? என்ன பேர்? மென்சா மிதுசா அக்காச்சி. இல்லை. சரி, உங்களுக்காக வந்து பெருசா வெயிட்டா இல்ல, லைட்டா தான் இருக்குது. என்னவா இருக்கும்? இதுவும் வடிவெல்லாம் பேக்கெட் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. அதுவும் அனுப்பினவங்க தான் பேக்கெட் பண்ணி தந்துருக்குறாங்க. என்னவா இருக்கும்? அத்தி. அத்தி யாரு? பவினா அத்தி. எங்க இருக்கிறாங்க அவங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்களா? இல்லை. சரி, செல்வன் மாமா. அவங்களும் இல்ல. சரி, முதல் இந்த கிஃப்ட் என்னன்னு பாப்போம். ஓகே, சரி. என்னவா இருக்கும்? ஒரு அழகான பாக்ஸ் அனுப்பி இருக்காங்க. வரியா என்ன இருக்கும் இதுக்குள்ள? மகளோட அப்பாக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. அதானே, அப்பதான் அங்கால இருந்து யாராவது கொண்டு இருக்கிறாங்க. சிலது அப்பா தான் அனுப்பி இருக்கிறாரு, தெரியல. கேளுங்க, அப்பா நீங்க அனுப்பிட்டீங்களா? தெரியாதாப்பாக்கு சர்ப்ரைஸ் வாரதே தெரியாதாமாப்பாக்கு. சரி, கண்டுபிடிப்பா. முதல் இதுக்குள்ள என்ன திங்ஸ் இருக்காண்டு கெஸ் பண்ணுங்க பாப்போம்.
நகையா இருக்குமா? என்ன இருக்கு? என்ன யோசனை? சரி, நகை இருக்குமா காசு இருக்குமா? ரெண்டுமே இல்ல. சரி, வாங்கி இப்படி ஆட்டி பாருங்க, என்னன்னு தெரியும் பாப்போம். காசா? சரி பாப்போம், ஓபன் பண்ணி பாப்போம். அழகான பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுங்க. என்ன வந்திருக்கு? சான்ஸ் தான் வந்திருக்கு. கெட்டிக்காரி கரெக்டா வந்து கெஸ் பண்ணி இருக்கிறீங்க. சரி, எவ்வளவு வந்திருக்குன்னு இப்ப கண்டுபிடிக்க கொண்டு எண்ணி பாப்போம். ஓகே, எண்ணி பாப்போம். எவ்வளவு அனுப்பியிருக்காங்க? இருக்கும் போல அதனால பேன் கார்டு எடுத்துட்டு போகும்போது பறந்தா நாங்க எடுத்து எவ்வளவு இருக்கு? பொறுங்கப்பா, பொறுங்க. 1 2 எண்ணணும். என்ன அப்படி சொல்றாங்க? ரூபாய். சரி, உங்களுக்காக வந்து 50,000 ரூபாய் காசு அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப அப்பா அனுப்பியிருப்பாங்களா? அப்பா யோசிக்கிறார், நான் சும்மா இருக்கிறேன், இதுக்குள்ள என்னது எங்களை எழுத்து விடுறாங்க. சரி, அப்பா அனுப்பல. சரி, வேற யாரா இருக்கு? செல்வன் மாமா இல்லை. அபியண்ணா இல்லை. முதல் சொல்லினீங்க தானே. நேஷன் மாமா எங்க இருக்கிறாங்க? அவங்க பிரான்ஸ்ல இல்லை. என்ன பேர்? மஞ்சு அத்தை இல்லை. இல்லையே, அனுப்பினவங்களை என்ன சொல்லல. சரி, எல்லாம் சொந்தக்காரங்களை தான் சொல்லி இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா? எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பேர்ல இருந்து வந்திருக்கு. அந்த பேர்ல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு கிஃப்டே இங்க நாங்க உங்களோட ரிலேஷன்ஸ் இதுக்குள்ள நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா அந்த பேர்ல இருந்து இவ்வளவு நாளும் தெரியல. சரி, ஒரு குழுவாண்டு கொடுக்கலாம். பிரான்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. யார் பிரான்ஸ்ல வேற மிச்சமா இருக்கணும்? நிரோச்சிதா இல்ல. வித்தியாசமான ஒரு பேர்ல இருந்து வந்திருக்கு. கண்ணா பெரியம்மா இல்ல. அவங்களோட பேர் என்ன? முழு பேர்? வனஜ லட்சுமி இல்லை. அந்த பேர்ல இருந்து வரையில. சரி, நாங்க சொல்லவா? நாங்க சொல்லவா? இல்லையே, கண்டுபிடிக்காடி அவங்க கஷ்டப்படுவாங்களே. ஐஸ்னாவி என்ன யாரும் இருக்கிறாங்களா? யாரு? என்ன பேர்? ஐஸ்னாவி. யார் அது? அவங்க உங்களுக்கு அக்கா. ஃப்ரெண்ட் சொல்லி இருக்கிறாங்க. எங்களுக்கு அக்காவும் ஃப்ரெண்டும் அவங்க கூட டைப்பாங்களா அவங்க உங்களோட? அப்பயும் சொல்லல. சின்ன பிள்ளை அனுப்ப மாட்டாங்க. சரி, ஓகே. உங்களுக்காக வந்து ஐஸ்னவி அவங்க தான் உங்களுடைய அக்காவும் ஃப்ரெண்டும் மட்டும் சொல்லி இருக்கிறாங்க. பிரான்ஸ்ல இருந்து அனுப்பி இருக்கிறாங்க. அவங்க அப்பா சொன்னீங்களா திலீப் பண்ண முதல்? சரி, ஓகே. பிரச்சனை அவங்க மன்னிச்சு விடுவாங்க. சரி, எப்படி ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க? நீங்க மட்டும் தானா? சொல்லி விடுங்க, கெஸ் பண்ணாம. சரி, ஓகே. மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட அக்கா மற்றும் நண்பி ஐஸ்னவி சார்பாகவும் மான்சி குட்டிக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடம் இன்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.